எலும்புக்குள்ள இருக்க மஜ்ஜை சாப்பிட்றதுல ரொம்ப கொழுப்பு இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆனா அதையே நம்ம சூப், போன் பிராத்தா சாப்பிட்றதுனால ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா? அண்ட் இந்த மாதிரி நியூட்ரிஷன் பத்தி உங்களுக்கு டெய்லி கிளாரிட்டி தேவைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க எலும்ப எப்போ தண்ணியில கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு 2லேருந்து 4 மணி நேரத்துக்கு நீங்க வேக வைக்கிறீங்களோ ஒரு சரியான சூப் வருங்க. அந்த சூப் நீங்க 100 ml எடுத்தீங்கன்னு வைங்களேன், நீங்க எவ்வளவு தண்ணி போடுறீங்கன்றத பொறுத்து, எவ்வளவு நேரத்துக்கு அதை வேக வைக்கிறீங்கன்றத பொறுத்து 60லேருந்து 70 கேலரிஸ் இருக்கும். அண்ட் அதுல 3லேருந்து 6 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. அண்ட் இந்த புரோட்டீன் கொலாஜன், ஜெலாட்டின் அண்ட் கிளைசின் என்ற காம்பவுண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் இதுல. இப்போ நம்ம எலும்புக்குள்ள இருக்க மஜ்ஜைய டைரக்டா சாப்பிடுறதுக்கும் இந்த சூப் வகையில சாப்பிடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, எலும்புல இருக்க மஜ்ஜை நம்ம ஃப்ரை பண்ணும் போது அதுல இருக்க கொழுப்பு போய் அந்த சதைக்குள்ள சேர்ந்து அதை வறுத்துரும். அந்த கொழுப்பை நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. அது ஒரு பட்டர் மாதிரி பயங்கர ஹை கேலரி. ஆனா அந்த எலும்பை நீங்க வேக வைக்கும் போது என்ன தெரியுமா ஆகும்? அந்த புரோட்டீன் எல்லாம் தண்ணியில போயிரும். அந்த மஜ்ஜையில இருக்க கொழுப்பு தண்ணிக்கு மேல வந்துரும், சூப்லயே மிதக்கும். சோ நீங்க கொழுப்பை கம்மி பண்ணணும்னா அப்படியே அந்த சூப்புக்கு மேல இருக்க கொழுப்பை எடுத்து நீங்க வெளியில போட்டுடலாம். கேலரிஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்மி ஆயிரும். ஆனா புரோட்டீன் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இருக்கிறதுலே சூப்பரான அட்வான்டேஜ். ஸோ நம்ம எலும்பை வேக வச்சு அதை நம்ம குடிக்கும் போது அதை ஒரு புரோட்டீன் சூப் மாதிரி தாங்க பார்க்கணும். அண்ட் நம்ம கொழுப்பை எடுத்துட்டோம்னா கேலரிஸ் நான் சொன்னதை விட கம்மி ஆயிரும். ஸோ எலும்புக்குள்ள இருக்க மஜ்ஜைய நீங்க வெயிட் லாஸுக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா 100 கிராமுக்கு 800 கேலரி. ஆனா எலும்பு சூப் நீங்க எடுத்தீங்கன்னா 100 ml 60 கேலரி தான். 2லேருந்து 5 கிராம் புரோட்டீன் இருக்கு. ஸோ இது வெயிட் லாஸுக்கு மற்ற ட்ரிங்க்ஸை விட ஒரு சூப்பரான ஆப்ஷன். என்ன, இது ஒரு புரோட்டீன் டீ. நீங்க கடைசியா எலும்பு சூப்பு எப்போ குடிச்சீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் எலும்போட மஜ்ஜைய எப்போ சாப்பிட்டீங்கன்றதோ எனக்கு சொல்லுங்க. எனக்கு ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும்.